நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம். இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம். வாவ், துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம், அதுவும் இப்படி அற்புதமான பையில். எனக்கு அதிர்ஷ்டம். இது என்ன? இப்ப நான் சிகிச்சை அடைய வரும் என் வேலை போல தோணுது. ஓ, என்ன ஒரு பெரிய பாபிள்கம் மெஷின். நான் எமிலி, உன் வாரம். ஆமா, சரி, எனக்கு தான் வரிசை. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, your corner stick to request. அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே. உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். இருக்கிறது. இப்போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். பூபா நூடுல்ஸ் குவெண்டினுக்கு சிறியதான பெரியதாக உள்ளது. மெல்லும் பக்கெட் குலுஷம். நீ செறிவாக இதை முடித்து விடலாம். ஏற்கனவே சிறிய பக்கெட்டோடு தொடங்கலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இதை முயற்சிப்போம். அது நேரா என் வாயில் எறிய முடியும். சுவை அற்புதமாக உள்ளது. இப்போன்ற குமிழி பொம்மை ஊத முடியும். இது ஒரு குமிழி பொம்மை என்பதால் அருமை. இதை பார்த்தீங்களா?
அருமை. ஆனாலும் நான் முழுமையாக வயிறு நிறையவில்லை. சோஃபியின் வரி. அது உண்மை. எனது நூடுல்ஸை பரிசோதிக்கலாம். எனக்கு சாதனங்கள் தேவைப்படாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். நம்ப முடியாத வண்ணம் சுவையாக உள்ளது. இதை பெறுகிறேன். கொஞ்சம் வெட்டி விடுகிறேன். இப்போ இது சோஃபி பார்க்காத நேரத்துல நான் எல்லாம் சாப்பிட முடியும். ஓ, அவளே எல்லா நூடுல்ஸ்களையும் தானே சாப்பிட்டாள் என்று நினைப்பாள். ருசியாக இருக்கிறது. ஏங்க, என்ன இது முடிந்து விட்டதா? குழந்தேன், மன்னிக்கவும், நான் அதை செய்ய நினைக்கலை. ஓஹோ, நீ என்ன செய்தாய்? சரி, இப்போது நான் ஒரு பெல்லை ஊதலாம். பாரு. போய்லா, எவ்வளவு நல்லா முடிஞ்சிருக்குது பாருங்க. நான் ஒரு பொம்மையை உருவாக்க முடியும். சரி, அதுக்கேற்ப. மற்றும் டாடாம், இது ஒரு பலூன் நாய். சூப்பர். இதுல நான் விளையாடலாமா? என்ன அழகு, என்ன அழகு. மற்றபடி நான் இன்னும் கோபத்தில் உள்ளேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை இருந்து விலக்கி விடலாம். தயவு செய்து ஏறுங்கள். அப்படிதான் பழி கூட்டல். இப்போ நான் மென்தோல் ஊட்டியிருக்கேன். You're Steven Furry. Bueno. இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஆம், எனக்கு இது பிடிக்கும். மைலி, நீ படிப்படியாக சாப்பிடலாம், தெரியுமா? ஓ, சாரி, ஆனால் நானும் எட்டுகிற அளவுக்கு இருக்கிறேன். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. அழகாய் சொன்னாய். எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கின்றன ஊட்டி கொடுக்கப்பட வேண்டிய நூடுல்கள். இந்த வாளியில் உள்ள போது தேவைப்படும். நான் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். இறுதியாக எனக்கு பபிள் விளையாட விடுங்கள். இது மிகவும் பெரியதாக இல்லையா? இப்போது எனது சொந்த காற்று பலூன் உண்டு. ஓ, வாவ், இங்கே மேலிருந்து உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எனக்கே இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்கே பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி, எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கெடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன், அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும். மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதன் பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை. நீங்க மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ, ஆம், மரியாதையே இல்லை.
நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குளு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் டர்க்கி ரிட்ஸிருந்து உள்ளிடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே. என்னிடம் ஒரு மார்மலேடு கண்ணே இருக்கிறது. எனக்கும் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது बहुत பெரியது. காத்திரு. இல்லை, இப்போது இங்கே சாண்ட்விச் இந்த பெரிய மார்மலேட் ஃபார் க்ளோஸ். அதுதான் இன்றைய அதிர்ஷ்டம் பெற்றது. ஓராயா, இதற்காகவே நான் எப்போதும் கனவு கண்டேன். 20 முதலில் அவர்களை பதிவு செய். ஆனால் எனது ஒன்றை கையாண்டு விடாதே. அது நான் தான். என்ன வாசனை! சுவையும் பூரணம் ஸ்ட்ராபெர்ரி. சூப்பர். சிங்க கட்ட வேண்டும். அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுகிறதே. ஆனால் நான் சிறுபெரள சேர்க்கலாம். அது எப்போதும் எங்கே சென்று விடுகிறது? ஆமாம், இதோ அது. சரி, அப்படித்தான். நில்லுங்க. ஏன் இது நிரம்பவில்லை? என்ன என்ன? இங்கே திருடன். உன்னை முதல்ல கண்டுபிடித்தேன். இது குவிண்டின். என்ன? ஒப்ஸ், நான் பிடிபட்டு விட்டேன் போல. மன்னிக்கவும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என் மாமர்லேட்ஸ் வைக்க முடியும். ஓ, எவ்வாறு குளிர்ந்த பாத்திரமாக மாறியிருக்கு. இல்ல, நிமிடம். திரும்பி வா. அனைத்து எதிரிகளே, சந்தேகமான பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. 1 2 3. ஓ, அது யாருடைய கண்? ஹே, ஆம், அதை நிறுத்து. ஏய், நீ எர்களுக்கு திரும்பிட்டாய் நண்பா. ஆம், இது மிகவும் சுவையானது. கிரிகோ சிரப். வாவ், எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் நல்லது. ஆமாம், சில ரத்தம் இருக்கிறது. ஓ, க்ளோய், நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் ஜாமை விரைவில் சாங்ஷி செய்யுங்கள். சரி. ஆமாம். இது என்ன? ஓ, வாங்க. ஏன் அதை கடிக்க முடியல? சரி, என்னையாவது ஒன்னே வந்து பிடிக்கணும். ஓ, சரி, நான் இறந்திருக்க முடியும். ஓ ஓ, நல்லதா இருக்குது. நான் பாதியிலேயே இருக்கேன்.
நான் சரியாக இருக்கிறேன். அது உடைந்து அவர்களின் இருக்க கண்ணை வேண்டும். தவறிவிட்டது. சரி, டைனர் ஒயிட் அதை சரி செய்யும். கத்திரிகள் என்ன? உங்களை மீண்டும் காப்பாற்றுங்கள். கீழே போங்க. என்ன செய்கிறீர்கள் நண்பர்களே? இது என் மார்பிளேடை உடைக்கப் போகிறது. சிறப்பு மேல் கூர்ந்து ஊற்றப்பட்டுள்ளது. நீ உயிருடன் இருக்கிறாயா க்ளோய்? வாவ், கூல். இங்கே பிரிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன. ஆமாம். என்ன? ஹோ, எனது மார்மலேட். என்ன செய்கிறாய்? எனது ஜியோ சிப்னிதா. அதை சாப்பிடுவது நிறுத்து. அதுவே உனக்காக இல்லை. நீ உனது பங்கை சாப்பிட்டாய். போகலாம். ஓ, என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கிறது. சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை. ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது. இது இன்னும் காரமாக இருக்கும். குவென்டினை பார், அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தான். இப்ப அவன் அதனை தனியாலாம் சாப்பிட போறான். நான் கற்பனை கூட செய்ய முடியல. சாம், நீ எல்லாம் தொடங்குற. சரி, பார்க்கலாம். ஓ, இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது. ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, இது உண்மையில காரமாவே இருக்குது. நாக்குல அக்னியை தடுக்க முடியல. என் வாயிலிருந்து வெடிப்பு காத்திருக்குது. அட, நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு இல்லை, எல்லாம் புகையது. இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நான் பயப்படுறேன். ஓ இல்ல, நாம் இதை முயற்சி செய்வோம். இது பயங்கரமா இருக்குது. இல்லை 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 இல்லை. ஓ, நான் அதை கட்டுப்படுத்த முடியலை. ஓ ஓ பிரிட்னி, நீ என்னை எரிச்சு விட போற. ஓ உதவி, எல்லாம் எரிஞ்சிடும். பிரிட்னி, அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் வாய் மூடிக்கொள்கிறேன். உண்மையாகவே சரி, இந்த தீனை செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன். அரி, நன்றி. உண்மையா? முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய். இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா? மன்னிக்கவும் கூவென்டேன், ஆனாலும் இந்த முறை உங்களுடையது. சரி, இப்போது என்னுடையது. நான் விரும்பவில்லை. என்னுடைய சக்தியை திரட்ட வேண்டும். ஓ முடியாது. மிகப்பெரிய சிப்செட். நான் எரியும் என்று நம்பல. நான் ரொம்ப பயந்துருக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குவென்டினுக்கு என்ன நடக்க போறது? முடியாது. நான் இதை தடுக்க முடியாது. ஓ, இது இப்போது பெரியதாக ஆகிறது. இது வெடிக்கும். இல்ல, உங்களை காப்பாற்றுங்கள். எனக்கு சிறிது ஹபபப பபிள் கம் இருக்கிறது. வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவென்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவென்டினின் முறை. ஆமாம், அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, நீ ஃப்ரெக்ஸோனி, சோஃபி, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிரப்புடன் ஊற்றப் போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல், அருமையாக இருக்கிறது. என்ன சுவை! குவென்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை, என்ன சுவையான உணவு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம்,
சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம் மற்றும் மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூஷணி செய்ய வேண்டும். கூல். இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது, ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை. இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை. மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமா, இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன். ஓ நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. ஜிபி குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன்.